ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தியேட்டர். நான் உங்கள் ரஃபி. இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற படம் அஸ்வின் கந்தசாமி இயக்கத்தில் சந்தோஷ், சம்யுக்தா, ரேஷ்மா, விடிவி கணேஷ் இவங்க நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் டூ டபுள் ஆக்குபென்சி. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, சிக்ஸர்ங்கிற ஒரு படம் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் தெரியும். வைபவ் நடிச்ச சிக்ஸர்னு ஒரு படம் இருந்துச்சு இல்லையா, அதில் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு கண்ணு தெரியாது. அவர் எப்படிலாம் சமாளிக்கிறார், என்னென்னலாம் கஷ்டப்பட்டாருங்க சொல்கிறது தான் அந்த சிக்ஸர்ங்கிற படம். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோ, அந்த ஹீரோவுக்கு 6 மணிக்கு மேலே ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறாரு, என்னென்னலாம் நடந்துச்சு, முடிவில் என்னாச்சு, அந்த 6 மணி பிரச்சனை சரியாச்சா சரியாகலையா, அதை சொல்கிறதாங்க இந்த படத்துடைய கதை. 6 மணிக்கு மேலே ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா, அது வந்து நம்பத்தகாத ஒரு பிரச்சனைங்கிறதுனால படத்தோட ஆரம்பத்திலேயே கொஞ்சம் ஒட்டாமே ஒரு 20 நிமிஷம் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா படம் நல்ல சுவாரஸ்யமா போக ஆரம்பிச்சிச்சு. அந்த பிரச்சனை வந்து உண்மையிலேயே சொல்றேன், எங்கேயுமே நடக்காத ஒரு லாஜிக் இல்லாத பிரச்சனை. ஸோ அந்த பிரச்சனை வந்து கண்டிப்பா எங்கேயுமே நடக்காது. அப்படி ஒரு பிரச்சனை வந்து ஹீரோவுக்கு வருது. என்ன ஆக போறதுங்கிறது முடிவு வந்து ஓரளவு நம்ம கெஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனையை வந்து நம்ப முடியலங்கிறது உண்மையான விஷயமா இருந்தாலும், அந்த படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே பண்ண விதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை வந்து ஒரு அமைதியான ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஆவரேஜாக போய் நம்ம இன்டர்வல் பிளாக் வச்சுட்டாங்க. சரி, ஓகே, இதுக்கப்புறம் வந்து இதுதான் நடக்க போகுதுங்கிறது ஓரளவு கெஸ் பண்ணி நம்ம போய் உட்காந்தா, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக எமோஷனலாக கனெக்ட் ஆகி, ஃபன்னாகவும் எமோஷன் ரொம்ப கனெக்ட் ஆகியும் படம் வந்து ஒரு மாதிரியா போயிட்டே இருக்குது. சரி, எங்கடா போகுதுன்னு பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரியா ட்விஸ்ட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு கடைசியில். அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, அந்த 6 மணி பிரச்சனை, அதுவே ஒரு கட்டத்தில் வந்து சுவாரஸ்யமாகி போச்சு. நல்லாவே போச்சுங்க. செகண்ட் ஹாஃப் பொறுத்தவரை ரொம்ப நல்லாவே போச்சு. நான் வந்து உண்மையிலே சொல்றேன், இந்த படத்தை வந்து இந்த அளவுக்குலாம் எதிர்பார்க்கல. ஏன் அப்படி சொல்றேன்னா, டூன் போட்டுட்டு ஒரு 2 பொம்பளை பிள்ளை 2 ஆம்பளை பிள்ளைய போட்டவுடனே ஜென்சி பசங்களை பூரா உள்ள இழுக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ண போறானுங்க. ஸோ அந்த மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த கதையை வந்து அந்த அஸ்வின் கந்தசாமி வித்தியாசமாக யோசிச்சிருப்பார் போல இருக்குது. அதனால படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு சுவாரஸ்யமாக, செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா நல்ல எமோஷனல் கனெக்ட் ஆகி போச்சு. ஒரு கட்டத்துலலாம் கண்ணிலேருந்து தண்ணி வர அளவுக்கு வந்து அந்த 6 மணி பிரச்சனை வந்து நம்மளை வந்து கொஞ்சம் உலுக்கிச்சுன்னு தான் சொல்ல முடியும் உடம்ப. பக்கத்தில் உள்ளவங்க கூட வந்து ரொம்ப அந்த லவ்வர்ஸ் கூட அமைதியாயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சீன் வச்சுட்டாரு டேரக்டர். கிளைமாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு ப்ரெடிக்டபிளாக இருந்தாலுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிளைமாக்ஸை தான் வந்து போய் முடிஞ்சிச்சு. இதில் செகண்ட் பார்ட் வந்து ஒரு நல்ல லீடு வேறு கொடுத்துருக்காங்க. படத்தோட ஹீரோ சந்தோஷ் ஃபர்ஸ்ட் 20 நிமிஷத்தில் உண்மையிலேயே ஒரு மாதிரியா இருக்கும் அவரை பார்த்தாவே. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் ராணுவ மாதிரியே இருக்கும். ராணுவ கொஞ்சம் ஹைட்டாக இருப்பார். ராணுவுக்கு இவரோட ஒரு 5 வயசு 6 வயசு கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு ராணுவம் மாதிரியே இருக்கும். அவரோட ஹேர் ஸ்டைல்ஸு, அவருடைய பாடி லாங்குவேஜஸ்ஸு, அவருடைய மசில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ராணுவ மாதிரியே இருப்பாப்ல. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த பையன் மேல ஒரு பரிதாபப்படுற அளவுக்கு வந்து நல்லா நடிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. உண்மையிலேயே அந்த பையன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காப்ல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சம்யுக்தா கிளாஸுங்க. நான் ஏன் இப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அந்த சம்யுக்தாவும் ரேஷ்மாவும் சேர்ந்து, சம்யுக்தா, ரேஷ்மா, சந்தோஷ், அந்த 3 பேர் தான் 132 நிமிஷம் படத்தை வந்து நம்ம பார்க்குற அளவுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சாங்க, கேரி பண்ற அளவுக்கு. இவன் அந்த பொண்ணு அந்த பொண்ணு, இவன் அந்த பொண்ணு அந்த பொண்ணு, இவனும் அந்த பொண்ணு, அவனும் அந்த பொண்ணு. ஸோ ரொம்ப டீசெண்டான ஒரு பயங்கரமா கவர்ச்சியும் இல்லாம ஒரு ஃபன் எலமெண்ட்ஸும் ஆடாகி, ஒரு எமோஷனலும் ஆடாகி, இந்த 3 பேரை நம்பியே வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து இழுத்துட்டு வந்துட்டாரு டைரக்டர். இந்த 3 பேருமே நம்மளுக்கு ஏற்கனவே பார்க்காத முகங்கள். அதுல பார்த்த முகங்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா பக்ஸும் விடிவி கணேஷ் தான். ஸோ இந்த 2 பேரை வச்சுட்டு இந்த 3 பேரை மாஸ்டர் ரோல் பிளே பண்ண வச்சு 132 நிமிஷத்தை கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க கிளைமாக்ஸ்ல. அந்த பொண்ணுங்களோட நடிப்பு வந்து உண்மையிலே கிளாஸா இருந்துச்சுங்க. சூப்பரா இருந்துச்சு. அதாவது இந்த காலத்து 2K கிட்ஸ் வந்து எதில் விட்டு கொடுக்கணுமோ அதில் விட்டு கொடுக்கணும், எதில் விட்டு கொடுக்க கூடாதோ அதை விட்டு கொடுக்க கூடாது. அதை வந்து தெளிவாக பண்ணி இந்த 2 பேருமே பிளே பண்ணி போயிருக்காங்க. ஷார்ட் பியூட்டி செம்மையா இருந்துச்சு. உண்மையிலே ரொம்ப அழகா செம்மையா 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸும் செம்மையா இருந்துச்சுங்க. அதுக்கடுத்து விடிவி கணேஷ் ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து கொஞ்சம் ஃபன்னா கொஞ்சம் பண்ணாரு. பட் எந்த காமெடிக்கு பெரிய அளவுல சிரிப்புலாம் வரல. ஸோ ஓகே, அந்த கேரக்டருக்கு வந்து அவர் மாதிரி ஆளாக இருந்தால் தான் இந்த 6 மணிக்கு மேலே உள்ள விஷயங்கள் வந்து அவருக்கு மட்டும் தெரிஞ்சு போச்சு. அதனால வந்து சில ரியாக்ஷன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தாரு. பக்ஸ் வழக்கம் போல ஒரு ஒட்டாத ரோலு இருந்தாலும் அவர் கொடுத்த ரோலை கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டாப்புல. சிஓவா வருவார். அதாவது பக்ஸோட ரோல் எப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி ஒரு ஃபன்னான எலமெண்ட்ஸ் உள்ள ஒரு 2K கிட்ஸ் பிடிக்கிற மாதிரி ஒரு டிராமாவில் வந்து
ஒரு வில்லன் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வச்சது மாதிரியே இருக்கு. அந்த போர்ஷனே இல்லாட்டினாலுமே வந்து படத்துக்கு எந்த பாதிப்புமே வராது. ஏன்னா அப்படி ஒரு ஒரு அந்த மேஜிக்கல் ஸ்டோரியை தான் இவங்க கையில் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால அந்த பக்ஸருடைய போர்ஷன் அப்படியே தூக்கி போட்டால் கூட படத்துக்கு எந்த பாதிப்புமே இல்லை. அவர் இருந்ததுனால வந்து பயங்கரமான சுவாரஸ்யம் அப்படின்னா அதுவுமே இல்லை. ஏன்னா அந்த 6 மணிக்கு உள்ள மேட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதுவே பயங்கரமா சுவாரஸ்யமாகி போச்சு. என்ன ஆகுமோ ஏதாகுமோ அந்த மாதிரி ஒரு கியூரியாசிட்டியை வந்து அது கிரியேட் பண்ணிட்டே போயிட்டே இருந்துச்சு படம் ஃபுல்லா. ஸோ அதனால நம்ம அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். இவங்க வந்து நிறைய விஷயங்கள் இன்னும் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸ் உட்கார அளவுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. லிப்லாக் சீன் வந்து 2-3 சீன் இருக்குது. ஸோ இது எதுக்குடா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு லிப்லாக்ல வந்து ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது. ஸோ அதனாலதான் இந்த லிப்லாக் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஏத்துக்கிற மாதிரி இருக்குது. எப்படின்னா சில விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இலைமறை காய் போல அந்த கிசிங் சீன் வச்சாங்க. ஸோ ஏன்டா இந்த கிசிங் சீனை வச்சேன்னு சொல்றதை காண்டி அந்த கிசிங் சீனையும் வந்து என்ன பண்ணாங்கன்னா அதுல ஒரு முக்கியமான மேட்டர் நடக்கிற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணியிருக்காங்க டேரக்டர். உண்மையிலேயே ஒரு அறிமுக டேரக்டர் மாதிரி இந்த படத்தை அவர் பண்ணல, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ஸ்லோவா போனா கூட ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நம்ம இதுவரை பார்க்காத சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணி போனதுனால ஒரு ஆவரேஜா போய் முடிஞ்சு. செகண்ட் ஹாஃப் வந்து உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ஏன்னா அங்கே நம்மளுக்கு தேவையான எமோஷன்ஸு, தேவையான ஒரு முக்கியமான ட்விஸ்ட் அந்த இதெல்லாம் கொண்டு போனதுனால வந்து செகண்ட் ஹாஃப் வந்து நம்ம ரொம்ப ரசிக்கிற மாதிரி கொண்டு பிடிச்சிட்டாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி கேட்டீங்கன்னா ஒரு நல்ல ஆவரேஜ் படம் தான். எல்லாருமே தியேட்டர்ல வந்து பார்க்கலாம். சில விஷயங்கள்லாம் வந்து அந்த படத்துல இருக்கிறதுனால அந்த UA16+ பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல வந்து அதிகமா ஜென்சி கிட்ஸ் வந்து விரும்பி பார்க்குற மாதிரி நிறைய சீன்ஸ் வச்சிருக்கிறதுனால இந்த படம் வந்து ஓரளவு நம்மளையும் திருப்திப்படுத்துச்சுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த படத்துக்கு பெரிய பக்கபலம் என்னன்னு சொன்னீங்கன்னா சாம்சிஎஸ் தான். சாம்சிஎஸோடைய ஸ்கோர் வந்து வேற லெவல்ல மிரட்டிட்டாப்லங்க. படத்துல அப்படியே ஒரு யூத் அப்படியே வருது, வைப்பா இருக்கு. சில சாங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஓப்பன் பீட் ஒரு சாங் வரும், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வைப்பா இருக்கு நம்மளுக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்ல சாம்சிஎஸ். ஏன் வந்து அவருடைய இது கொஞ்சம் தடப்படுதுன்றது தெரியல சரியா. ஆனா மிகப்பெரிய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆஃப்டர் இளையராஜா சார், ரஹ்மான் சாருக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோரு, ஒரு நாய்ஸ் இல்லாம தேவையான சரியான பீட் போட்டு பண்றது வந்து சாம்சிஎஸ் தான் என்னை பொறுத்தவரை. இளையராஜா சார், ரஹ்மான் சாருக்கு அடுத்து அருமையான பிஜிஎம் போடுறாரு சாம்சிஎஸ் தான், இதில் சந்தேகமே கிடையாது. இவர் வந்து அந்த படத்துக்கு பயங்கரமான வலு சேர்த்திருக்காங்க. கிளைமாக்ஸ்ல குஷ்பு சுந்தர் வர்றாங்க, அவங்க ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அவங்க ப்ரொடியூசர் இல்லையா, ஸோ அதனால வந்துட்டு ஒரு ரேப் பண்ற ஒரு சீன் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதுதாங்க இந்த படத்தோடைய விமர்சனம். இந்த விமர்சனத்தை பார்த்துட்டு படத்துக்கு போறதையும் போகாதையும் உங்க கையிலேயே நாங்கள் விட்டுரும். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் பார்த்தீங்கன்னா 10க்கு 6.2 கொடுப்பேன். மீண்டும் வேற ஒரு வழியில் சந்திக்கிறேன். அதுவரை பாய்.